திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை கேட்டு அகம் மகிழ்ந்து நல்ல சொற்களையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களேயானால் நீங்கள் எழுதும் நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலே பொது என்ற தலைப்பிலே 74வது பதிகம், அதில் நினைந்த திருநேரிசை பதிகம்னு பேர் இருக்கு. நாவரசர் அருளிய ஆருயிரின் திருவிருத்தம் தலபுராணத்து அடைவு பாபநாசம் முதலிய பொது பதிகங்களிலே ஒன்று இந்த திருப்பதிகம். இந்த பதிகத்திலே ஈற்றிலே ராவணன் பற்றிய குறிப்பு எதுவுமே இல்லை. இது 3வது பாடல், 4ஆம் திருமுறை 74 பொது பாடலை நாம் முதலில் காண்போம். கரும்பினும் இனியான் தன்னை காய்கதிர் சோதியானை இருங்கடல் அமுதம் தன்னை இறப்பொடு பிறப்பிலானை பெரும்பொருள் கிளவியானை பெருந்தவ முனிவர் ஏத்தும் அரும்புனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தாரே. பாடல்ல ஒவ்வொரு இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடல் கடைசியிலையும் பாருங்க, நினைந்தவாரே என்று பாடுகிறார். அதனால தான் உங்களுக்கு இந்த பதிகத்துக்கு நினைந்த திருநேரிசை பதிகம்னு பேர். கரும்பை விட மிக்கவனை சுவையை உடையவன் அவன், சூரியன் போன்ற ஒளி உடையவன், கடலிலே தோன்றிய அமுதம் போல்பவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், மகா வாக்கிய பொருளாக இருக்கக்கூடியவன், பெரிய தபத்தை உடைய முனிவர்கள் எல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று முனிவர்களெல்லாம் துதிக்கக்கூடிய அரிய பொன்போன்ற பெருமானை நினைந்த நெஞ்சம் அழகிதாம் என்று நினைந்தவாறினார். கரும்பினும் இனியன் ஆலையில் பாகும் போலே அன்னித்திட்டு அடியார்க்கு என்றும் வேலையும் அமுதம்பார். கருப்பஞ்சாற்றிலும் அன்னிக்கும் காண்பார். ஆலை கரும்பின் இன்சாற்றின நினைவார்க்கு எல்லாம் ஊற்று தந்து வைப்பார். காய்கதிர் சோதியான் சிவசூரியன் காலையிலே கதிர் செய் மேனியன். கரும்பினும் கட்டுப்பட்ட கரும்பினும்னு சொல்லார். தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் திரு இடைமருது ஈசனை சொல்லுகின்ற பொழுது கரும்பினும் கட்டிப்பட்ட கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பாடுவார். இவன் இறப்போடு பிறப்பு இல்லாதவன், மகா வாக்கிய பொருளாக இருக்கக்கூடிய மகா வாக்கியம் என்ன? ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய நமச்சிவாய. பெயர் என்பது பெயர் பொருள் என்றார். பெரும்பெயர் கடவுள் என நேயம் ஒன்றே பெரும்பெயருக்கும் பொருளாக கூறினார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய அனைவரும் மெய்மையே வழிபடா நிற்றதாலே அம்மெய்மையின் பெரும்பொருள்
சிவம் தோன்றப் பெறலாம். அப்பெரும்பொருளை குறித்தது பெரும்பெயர். இன்று ஒப்பான் என்றால் மயக்கம் உள்ளதே ஆகலாம். அதனாலே காய்கதிர் சோதியான், மூக்கிற்கு இருங்கடல் அமுதம், செவிக்கு பெரும்பொருள் கிளவியான், உயிர்க்கு இறப்போடு பிறப்பிலான், நெஞ்சிற்கு அழகாக தோன்றுகிறது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் 4ஆம் திருமுறையில் 74வது பதிகமாகிய பொது என்பதிலே நினைந்த திருநேரிசை பதிகம், அதை பதிகம் முழுவதையும் பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே துணை கொண்டு மற்றவர்களையும் வாழ்விப்போம், நாமும் வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. இந்த காணொளியை கேட்டு மகிழ்கின்ற அடியார் பெருமக்கள் தங்கள் நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் யான் பெற்ற பேரு இன்பம் பெறுக என்று சொன்னபடி நீங்கள் பெற்ற பேற்றினை அனைவரும் பெறுமாறு மகிழ்ந்து உரைப்பீர் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் நன்னிலம் ராமசாமி. திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.